Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெந்தயம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நான் சங்கரா மீன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், அரைச்ச மசாலா, புளி கரைச்சல், ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மசாலா பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் 2 சேர்த்து அரைச்சதுனால தனியா தனியாக சேர்க்கலை. நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தனியாக 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி அப்படியே எடுத்து வச்சுடுங்க. குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெந்தயம், ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி இஞ்சி பூண்டோட வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ புளி கரைச்சல் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மீன் துண்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம்.
இப்போ மீனெல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சைட்லலாம் எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.